வணக்கம் ஐயா. என்னோட பேர் சிவா. சேலத்துலேருந்து வரேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் வந்து குபேரன் எங்கே இருக்கிறார், லட்சுமி எங்கே இருக்கிறார் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் அதிகமாக வீடியோ போகிறது. அது உண்மையாலுமே அது மாதிரி நம்ம பார்க்க முடியுமா? அப்படி ஜாதகத்தில் இருக்கிறாங்க மாதிரி உண்மையாக இருக்குதுங்களா ஐயா? ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய தம்பி சேலத்துலேருந்து சிவம் வந்திருக்கார். ரொம்ப அருமையான கேள்வி கேட்டிருக்காரு. நானும் ஒரு காலத்தில் வந்து குபேரனை தேடிக்கிட்டு தான் இருந்தேன். ஜாதகத்துக்குள்ளே லக்ஷ்மி எங்கே இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ இது ஆக்சுவலி இது எப்படி பார்க்கணும், இதோடைய விஷயம் என்னங்கிற சரியான ஒரு விழிப்புணர்வை புரிஞ்சுக்கணும். குபேரன் அப்படிங்கிறவர் வந்து பணம் கொடுக்கக்கூடியவர். குபேரன் வந்து குருவோட ஆதிக்கம். லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவங்க. அவங்களும் பணத்தை கொடுக்கக்கூடியவங்க, பணத்துக்கான கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கமாக வராங்க. அப்போ இந்த குரு சுக்கிரன் 2 பேரும் தான் குபேரன் இருக்கக்கூடிய இடத்தையும் லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடத்தையும் சுட்டி காமிக்கிறவங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன் எங்கே அமர்ந்திருக்காங்களோ அந்த இடத்துல தான் குபேரன் இருக்காருன்னு அர்த்தம். சுக்கிரன் எங்கே உட்காந்துருக்காரோ அங்கே தான் லக்ஷ்மி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் குபேரன் இருக்கக்கூடிய இடம் என்ன, லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு ஜாதக கட்டம், ராசி கட்டம் போட்டால் உங்கள் வீட்டில் ஜாதக கட்டம் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கட்டத்தில் இப்போ நீங்கள் வீட்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்களே தெரிஞ்சுக்கலாம். குரு எந்த ராசியில் இருக்கார், சுக்கிரன் எந்த ராசியில் இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து என்ன ஆகும்னா குபேரன் இருக்கிறார், லக்ஷ்மி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், குபேரன் இருக்கிறார், லக்ஷ்மி இருக்காருன்னு பார்க்கணும். என்னுடைய அனுபவத்தில் நான் அப்படி தான் பார்த்து வாடிக்கையாளர்களை சொல்லிகிட்டு இருக்கேன். அது கரெக்டாகவும் இருக்குது. அதன் மூலிமா நம்ம அதுக்கான பலன்களை அவங்களுக்கு கொடுக்கலாம். பொதுவாக குபேரனும் லக்ஷ்மி எதுக்காக இருக்காங்க, செல்வ வளத்தை கொடுக்கறதுக்காக இருக்காங்க. அப்போது ஒருத்தவங்க ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு குபேரன் ஒரு ஜாதகத்தில் எங்கே செயல்படுறாரு, லக்ஷ்மி எங்கே செயல்படுறாங்கன்னு பார்த்து அதுக்கான சில பரிகார கோயில்கள், சில வாழ்வியல் பரிகாரங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை நம்ம கொடுக்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இப்போ ஜாதகத்தில் வந்து குபேரன் லட்சுமி எங்கே இருக்காங்கன்னு எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அதுக்கான பரிகாரம் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஐயா. இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, குபேரன் இருக்கக்கூடிய இடம்னா குரு இருக்கக்கூடிய இடத்த வச்சு சொல்கிறோம். குரு இருக்கக்கூடிய ராசி தான் குபேரன் இருக்கக்கூடிய ராசி, சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசி தான் வந்து லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடம்னு சொல்லிடுறோம். இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த குரு பகவான் வந்து எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்கன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரு வந்து ஒருத்தங்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னா, அந்த உத்திர நட்சத்திரத்தை கதிர்வீச்சு விழக்கூடிய கோயிலுக்கு போனாலே அந்த அவருக்கு வந்து குபேரன் அங்கே தான் இயங்குறாருன்னு அர்த்தம். அப்போ தான் செல்வ வளம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து குரு வந்து ஒருத்தங்களுக்கு உத்தரத்தில் இருக்குது அப்படிங்கும்போது சுசீந்திரம், உங்களுக்கு தெரியும் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்குது, அந்த சுசீந்திரமில் இருக்கக்கூடிய தானுமலேஸ்வரர் கோயிலுக்கு போகணும். அங்கே போனால் தான் அவங்களுக்கு அந்த குபேரன் அப்படிங்கிறது இயங்குவார். இப்படி நம்ம பார்க்கணும். இப்போ சுக்கிரன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ சுக்கிரன் வந்து ஒருத்தங்களுக்கு மக நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா, அப்போ அவங்க லக்ஷ்மியை தேடி எங்கே போகணும் அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளையார்பட்டிக்கு போகணும். பிள்ளையாரை போய் கும்பிட்டு எப்படி பணம் வரும், லக்ஷ்மி வரும்னு நினைக்கலாம். ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கதிர்வீச்சு விழக்கூடிய இடத்துக்கு நம்ம போகணும். அப்போ தான் லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சி நம்ம போகிறனால நமக்கு செல்வ வளம் பெருகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நட்சத்திரங்கள் ரீதியாகவும் அந்த குபேரன் இருக்கக்கூடிய இடத்த ஆக்டிவேட் பண்ணணும், லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடத்த ஆக்டிவேட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சில பேருக்கு கோயிலுக்கு போக முடியல, வெளிநாட்டில் இருக்கும் அப்படின்னா வாழ்வியல் பரிகாரமும் அதை நம்ம செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுக்கிரன் மகத்தில் இருந்ததுன்னா, மகம் அப்படிங்கிறது பச்சரிசின்னு அர்த்தம். நம்ம உட்காந்துருக்கிற சேரே மகம் தான், ஆசனம்னாலே மகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல சேர் வாங்கி போட்டு லக்ஸுரியாக உட்காந்தாலே உங்களுக்கு லக்ஷ்மி ஆக்டிவேட் ஆகிடுவாங்க. அல்லது பச்சரிசி அதிகமாக சாப்பிட்ணும், அதே மாதிரி கீரை பொருட்கள் நிறைய சாப்பிட்ணும். பண்ணால் அந்த மகம் இயங்கும், அப்போ சுக்கிரன் இயங்குவாங்க, அப்போ லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். இதே அந்த நட்சத்திரம் சரியில்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் தானமும் பண்ணணும். சேர் தானம் பண்ணுறது, கீரை பொருள் தானம் பண்ணுறது, பச்சரிசி தானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஜாதகருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கோயில் ரீதியாகவும் வாழ்வியல் பரிகார ரீதியாகவும் தான தர்மம் பண்ணுறது மூலியமாகவும் நாம் இந்த குபேர விஷயங்களை, குபேரன் எங்கே இருக்கிறார், லக்ஷ்மி எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இயக்கலாம். இது சம்மந்தமாக ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த கான்செப்ட் பற்றி நிறைய வாடிக்கையாளர் கேட்டிருக்காங்க, மாணவர்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் இந்த ஏப்ரல் மாதம் இதை பற்றி வகுப்பு எடுக்க போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து VDR ஜாதக ஆராய்ச்சி வகுப்புன்னு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பர்டிகுலர் தலைப்பை எடுத்து எல்லா மாணவர்களும் சேர்ந்து அதில் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரியான ஒரு வகுப்பு. ஸோ இந்த கான்செப்ட் பற்றி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஜாதகத்தை வகுப்புலேயே போட்டு அவங்க குபேரன் எங்கே இருக்கிறா, லக்ஷ்மி எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கான பரிகாரங்கள்லாம் எப்படி எடுக்கணும்னு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த வகுப்பு வந்து இந்த மாதிரி VDR ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி ஏப்ரல் மாதமும் 3வது சனிக்கிழமை இந்த வகுப்பை வந்து எடுக்க போகிறோம். 19ஆம் தேதி 3வது சனிக்கிழமை வருது. ஸோ அப்போ தான் வந்து இந்த வகுப்பு, இதற்கான கட்டணம் ரூ. 500 தான். ஸோ யார் வேணாலும் இதில் கலந்துக்கலாம்.
உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ராசி கட்டத்தில் குருவும் சுக்கிரனும் எங்கே இருக்காங்கன்னு பார்க்க தெரிஞ்சால் போதும். இந்த அறிவு இருந்தால், இந்த நாலேஜ் இருந்தாலே அவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான கோயில்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட 27 நட்சத்திரத்துக்கும் அந்த கதிர்வீச்சு இருக்கக்கூடிய கோயில்களும், அதே மாதிரி 12 ராசிகளுக்கு உண்டான கோயில்களும் கொடுக்க போகிறேன். இப்போ குபேரனை வந்து குருவாக பார்க்குறோன்னு சொல்கிறோம். அப்போ குரு வந்து ஒருத்தங்களுக்கு இப்போ மிதுனத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு போகணும். குபேரனை இயக்கிறதுக்காக நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலியில் இருக்கிறீங்களா, அந்த கோயிலுக்கு போகணும். இந்த மாதிரி 12 ராசிகளுக்கு உண்டான எனர்ஜி உள்ள கோயிலும் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்களும் இந்த வகுப்பில் கொடுக்க போகிறேன். ரொம்ப அருமையான வகுப்பாக இருக்கும். எல்லாரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.